சாதனைகள் பல. இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் அவருடைய புகழ் பாடுகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர் வழியிலே நம்முடைய தலைவர், மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள், இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள், நாம் அத்தனை பேரும் தலை நிமிர்ந்து இந்த சமுதாயம் நிற்பதற்கு அவர்கள்தான் உதவியாக இருக்கிறார்கள். நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வெளி மாநிலங்களுக்கு போயிருக்க மாட்டீங்க. வெளி மாநிலங்கள்னா அங்கிட்டு வட இந்தியாவுக்கு போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா போயிருந்தா திருச்செந்தூர் போயிருப்பீங்க, வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருப்பீங்க, ரொம்ப தள்ளி போனால் திருப்பதி போயிருப்பீங்க. வட இந்தியாவுக்கெல்லாம் நம்ம போயிருக்க மாட்டோம். வட இந்தியாவுக்கெல்லாம் போனால் அந்த நாடு எப்படி இருக்கு என்பதை பார்த்தால்தான் தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்கிறது, அதுக்கு இந்த திராவிட கட்சிகள் என்னென்ன செஞ்சிருக்கு. வட இந்தியாவில் நிறைய ஊர்களுக்குன்னு ரோடு வசதி இல்லை, தெருவிளக்கு வசதி இல்லை. அங்கே வேலை கிடைக்காம தான் அந்த ஊர் பையங்க நம்ம ஊர் வேலைக்கு வராங்க. இப்போ நம்ம ஊரில் வேலை செய்கிற பையங்களை பார்த்தீங்கன்னா நம்ம மயங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. ஹோட்டலுக்கு போனால் கூட ஆர்டர் போட்டால் நம்ம தமிழில் சொன்னால் அவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. புரோட்டா வேணும்னா சிறுசாக காட்ட வேண்டியிருக்கு, தோசை வேணும் பெருசாக காட்ட வேண்டியிருக்கு. இப்படி தான் இன்னைக்கு இருக்கு. அங்கே வேலை இல்லாமல் நம்மகிட்ட வர்றாங்க. இன்னும் சொல்ல போனால் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாற்று நடவு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நாற்று நடவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த ஊரில் இருக்க ஆட்கள் அங்கே இருக்க குடும்பத்தோடு வந்து இங்கே வந்து நாற்று நடுறாங்க. அப்போ அந்த பகுதியெல்லாம் இன்னும் முன்னேறல, நாம் முன்னேறி இருக்கோம். ரோடு, லைட்டு, பள்ளிக்கூடம், எல்லா பஸ், எல்லா வகையிலும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காட்ட கூட நினைச்சதில் முக்கால்வாசி நடந்திருக்குப்பா அப்படின்னு நினைப்போம். இந்த ஊரில் நானும் 50 வருஷமா வர்றேன், நீங்களும் 50 வருஷமா இருக்கு. எனக்கு தெரியும் நிறைய பேர் நான் வந்த பிறகுதான் பிறந்திருக்கீங்க. பாளையம்பட்டி எப்படி இருந்தது, அருப்புக்கோட்டை எப்படி இருந்தது, கோபாலபுரம் எப்படி இருந்ததுதான் நாம் இன்னைக்கு எண்ணி பார்த்தா நாம் எவ்வளோ முன்னேறி இருக்கோம். இன்னொன்று, எல்லாரும் சமமாக உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், ஜாதி இல்லாமல் எல்லாரும் சமமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த திராவிட கட்சிகள் தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நீ அங்கே போயிரு, நீ இங்கே போயிரு, கோயிலுக்குள்ளே வராத அப்படிலாம் சொன்னதை தடுத்து, ஏண்டா கோயில் கட்டுறதுக்கு ரூபா நாங்கள் கொடுக்குறோம், சாமி செய்கிறது சிலை அடிக்கிறது நாங்கள் அடிக்கிறோம், சாமிக்கு தேங்காய் வாங்கி கொடுக்குறது நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், நாங்கள் வர முடியாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்காக குரல் கொடுத்தது இந்த திராவிட அரசாங்கம், திராவிட கட்சிகள் தான். இந்த கட்சிகள் இருந்தால் தான் நாம் இருக்க முடியும். தமிழ் இருக்கணும். நம்ம ஊருக்கே நான் வந்த பிறகு நிறைய பண்ணுறேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு உங்களுக்கு இந்த ரோடு மாதிரி போட்டு கொடுப்போம். காட்டுக்கு போகிறதுக்கு இப்போ நீங்கள் ஸ்கூட்டரில் இப்போ பைக்கில் கீழே போகும், 10ஆம் போன வழிக்கு பொத்து முடியும். நல்ல ரோடு போட்டு கொடுக்குறோம். இன்னும் உங்களுக்கு செய்ய காத்திருக்கோம். இன்னும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்ய காத்திருக்கேன். என் ஊர் KKSSRல முதல்ல கோபாலபுரம் தான். அதனால் என் ஊர், இந்த ஊருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எனக்கு நிறைய இருக்குது. நல்ல முதலமைச்சர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ போய் ஒரு திட்டம் ஆரம்பிக்க போகிறோம். வாத்தியார் சொன்ன மாதிரி அநாத குழந்தைகள், அநாதைகளே இருக்கக்கூடாது. தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 பெற்றோரை இழந்த குழந்தைகள், பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு
அவங்க படிப்பு செலவுக்கு 18 வயசு வரைக்கும் மாதம் 2000 ரூபா. அந்த குழந்தைங்க அனாப்பரமைன்னு நமக்கு தெரிய பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆச்சரியம் நடக்கும். தாய் தகப்பன் 2 பேர் இறந்தோம், குழந்தைங்க அனாதையாக இருக்கும். இல்லை தாய் இறந்து போய் அந்த தகப்பன் இன்னொரு கல்யாணம் பண்ணி போவான், இந்த குழந்தை அனாதையாக இருக்கும். இவர்களுக்கெல்லாம் அனாதை என்கிற அந்த வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்பு கறங்குறாங்க. இன்றைக்கு நமக்கு ஏன்னா அவர் தளபதி என்ன சொல்றாருன்னா, என்னை அப்பான்னு கூப்பிடுங்கிறார். குழந்தைகள் என்ன சொல்றாரு, என்னை அப்பான்னு கூப்பிடுங்கிறார். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மாதம் 2000 ரூபா கொடுக்கப்படுறாங்க. ஆனால் அதாவது தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கு படிப்பு செலவுக்கு 18 வயசு வரைக்கும் 2000 ரூபா கொடுக்க போகிறாங்க. அதை போய் தான் இப்போ ஆரம்பித்து வைக்க போகிறோம். அந்த குழந்தைகளுக்கு தான் கொடுக்க போகிறோம். நமக்கு இந்த 1000 ரூபா விடுவிட்டு பார்த்ததுலாம் அதெல்லாம் கொடுத்துரும். இந்த கேம்பில் அன்றைக்கி பாளையம்பட்டி கேம்பில் கொடுத்துருக்கேன். எனக்கு நான் ஊரில் இல்லை, கொடுத்துருக்கீங்க. அதனால் நான் சரி பார்த்துட்ருக்கேன். வேலைக்கு போயிருக்கு. நமக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு கொடுக்காம யார் கொடுக்க போகிறோம்? ஏழைப்பாளையில் கொடுக்குறதுக்கு தான் நம்ம முதலமைச்சர் இருக்கார். அவர் முதலமைச்சரை கொடுத்துறதுக்கு தகுதி இருக்க அத்தனை பேர் கொடுங்கன்னு தான் சொல்லிக்கார். அதனால் உங்களுக்கு தான் நிச்சயமாக வரும். நானும் அந்த முயற்சியை எடுத்து உங்களுக்கு செய்து கொடுப்பேன்னு சொல்லி உங்களெல்லாம் சந்திச்சதில் நீங்கள் எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க. ஜாதி இதெல்லாம் கிடையாது, எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க. எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள், சொந்தக்காரர்கள். நான் இந்த ஊருக்கு இன்னைக்கு மந்திரியாக இருக்கலாம், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நல்லதுக்கு நான் இந்த ஊருக்கு தான் வரணும். ஒரு ஊரில் விசேஷம்னா வரணும்ல, பொங்கலுக்கு நான் வரணும்ல. அரசியல்வாதியாக மட்டும் வர முடியாது, உள்ளூர்காரனாக வரணும். அப்படிப்பட்ட அந்த உறவு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அண்ணா பிறந்த நாளை அண்ணாவை நாம் வாழ்த்துக்கிறோம். இன்னொன்று, நம்ம மண் இது தமிழ் மொழி, தமிழ் மொழி, இனம் தமிழ். நம்ம யாருன்னா தமிழர்கள், நாம் தமிழர்கள். இந்த 3 அழிக்கிறதுக்கு பிஜேபி வந்துக்கிட்டு. அவன் என்ன சொல்கிறான், எல்லாம் நம்ம இந்தியா பூரா ஒன்று தாங்க, எல்லாரும் ஒன்று. அது எப்படி முடியும்? நமக்குன்னு நம்ம தமிழ் மொழி இருக்குது, நம்ம மண்ணுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இந்த மரியாதையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழியை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். எங்களோட கூட நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடிஞ்சவங்க கொஞ்சம் வாய்ஸ் இருக்கவங்க அதை சொல்லும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உறுதிமொழி ஏற்பு. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். ஓரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறோம். நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பற்றி பறிக்கும் SIRக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் நீட் மற்றும் இளங்கலைகளை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நான் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு, நன்மதிப்பிற்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன்.
தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என அண்ணா பிறந்த நாளில் உறுதியேற்கிறேன்.